ஃபைனலாக வந்து இறங்கியாச்சுங்க. சுற்றி முற்றி பார்த்தீங்கனாலே தெரியும். பின்னாலெலாம் பார்த்தீங்க டிடிஆர்னு நினைக்கிறேங்க, யாருன்னு தெரியல. வந்தார் சரி கொஞ்ச நேரம் நான் படுக்கிறேன், அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி அப்புறமா பார்ப்போம். வெல்கம் டு அப்துல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு போகிறதா இருக்கும். இது சடனாக பிளான் பண்ண ட்ரிப்பு. நான் இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்துக்கு ட்ரிப் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிட்டு, இப்போ நம்ம வந்து இந்த ட்ரிப்பு வந்து சடனாக பிளான் பண்ணியிருக்கிறதுனால வீட்லேயுமே யார்ட்டையுமே சொல்லலை. நம்ம திடீர்னு பிளான் பண்ணி வந்துட்டுருக்கோம். இப்போ ரதிமினால தான் புக் பண்ணியிருக்கோம் பஸ்ஸு. புக் பண்ணி 8:15 பஸ்ஸு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ்ஸுக்காக. பஸ்ஸில் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உள்ளார காட்டுறேன். சூப்பராக இருக்கு பஸ்ஸு. பஸ்ஸில் ஏறியாச்சு. கீழே இருந்து பேசினா எல்லாம் ஒரு மாதிரியாக அதை திருட்டு போய் மாதிரியே பார்க்குறாங்க. நான் எங்கே திருட போகிறேன் உங்கள் ஏரியாவில். பஸ்ஸு நல்லா இருக்குங்க பார்த்த வரைக்கும். இதுதான் நம்ம பிளேஸ். எப்படி ஓகேவா? ஓகே தான். லீவு டிடிஆர்னு நினைக்கிறேங்க, யாருன்னு தெரியல. வந்தார், வந்து ஏதோ பேக் ஏதோ வச்சுட்டு போனார். நம்ம இருக்கிறதுலையே லாஸ்ட்டு சீட். இங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கா? பேசுகிறதுக்குள்ள என்னங்க வண்டி எடுத்துட்டாங்க. ஐயா வண்டி எடுத்துட்டாங்க. நம்ம ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம இந்த மயிலாடுதுறையிலேருந்து பெங்களூர் போகிறது நம்ம ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் வண்டியை உடனே எடுத்துட்டாங்க. நம்ம மட்டும் தான் ஏறிருக்கோம் வண்டியில். இந்த ரெட் பஸ் ஆப்பில் பார்த்தா எல்லா சீட்டும் ஃபுல்லுன்னு காட்டுது, ஆனால் நம்ம ஒரு ஆள் தான் ஏறிடும். சரி அடுத்தடுத்த ஸ்டாப்பிங்கில் ஏறுவாங்களா என்னன்னு தெரியல. சரி நானே ஃபஸ்ட் டைம் யூடியூப் சரின்னு வீடியோ எடுத்துட்டுறேன். வெளில ரோட்டில் இருந்து வீடியோ எடுக்கிறேன். வெறுத்து கொட்டு. யாரோ வர மாதிரியே இருக்குது, யாரோ போகிற மாதிரியே இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஏதோ சத்தம் வேறு கேட்குது. ஆல்ரெடி பின்னாடி உடஞ்சி அந்த சைடு விழுவ மாட்டோமோன்னு வேறு பயமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, வெளில ரோட்டில் இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்துக்கிட்டு இருந்தப்போ என்னாச்சு, எல்லாம் சுற்றி முற்றி அங்கே பார்சல் சர்வீஸ் தானே, பார்சல் ஏற்றிட்டு இருந்தாங்க. சுற்றி முற்றி என்னையே பார்க்குறாங்க. எனக்கு அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எப்படியோ ஒரு மனதைரியத்தை வர வச்சுக்கிட்டு எப்படியோ பேசிட்டேன். இன்ட்ரோ பேசினதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு போகிறேன். அப்படியே பயந்து பேசிட்டேன். பப்ளிக் முன்னாடி வேறு பேசுகிறோமா, அப்படியே வேர்த்து கொட்டுஞ்சு அப்படியே பேசிட்டேன். நான் பாட்டுக்கு போகிறேன். சரி போய் உட்காருவோம், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போகிறேன். என்னப்பா நான் அங்கேருந்து வந்து என்ன பண்ணிங்கன்னா ப்ரெஸ்ஸாப்பா இல்லை மீடியாவா, ஏன் வீடியோலாம் எடுத்தீங்க, ரெக்கார்ட் பண்ணிங்களா, எதுவும் ரெக்கார்ட் பண்ணிங்களா? என்னென்ன இல்லைண்ணே, நானே யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஏதோ சத்தம் கேட்குது, சரியில்லை, பார்த்துக்கலாம். எப்படியாவது பெங்களூர் போய் சேர்ந்துடணும். நானே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேண்ணே, சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியா? அதான் ப்ரெஸ்ஸு ரிப்போர்ட்லாம் இல்லைண்ணே, நியூஸ்லலாம் போட்டுற மாட்டிங்களா? அப்படி நான் நினச்சிக்கிட்டேன், என்னடா நம்மளே பயந்து போய் வீடியோ எடுத்தால் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பார்த்து இத்தனை பேர் பயப்படுறாங்களே. சரியான சிரிப்பு இருந்துச்சு. அப்புறமா வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 8:15 பஸ் இருந்தாங்க. 8:05 கரெக்டாக வந்துச்சு பஸ்ஸு. வந்ததுக்கப்புறம் ஏறினேன். 8:15 வண்டி எடுப்பான்னு பார்த்து 8:10 எடுத்துட்டான் பஸ்ஸில். நான் ஒருத்த மட்டும் தானே ஏறினேன் பஸ்ஸில். அப்புறம் போடுறதுன்னு தெரியல, லைட் இல்லையா? போட்டால் ஆன முடியாது. லைட்டு டம்மி பாப்பாவா? லைட்டு மட்டும்தான் அப்படியா? இல்லை எல்லாரும் லைட்டாக
ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம ஷூவை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்தேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 9.25 மணி நேரம்னு நினைக்கிறேன் ட்ராவல் மயிலாடுதுறை டு பெங்களூர். நம்ம போட்டிருக்க ஸ்டாப்பிங் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி. பெங்களூர் பற்றி எல்லாம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாதுங்க. ஃபஸ்ட் டைம் நானே போகிறேன் பெங்களூருக்கு. இதுக்கு முன்னாடி மைசூர் போயிருக்கேன். பெங்களூர் ஃபஸ்ட் டைம். பார்த்துக்கலாம், தான் கூகுள் இருக்குது, கூகுள் போய் சொல்லாது. கூகுள் மேப் பார்த்து எல்லாத்தையும் அப்படிலாம். என்னடா வேர்க்குதேன்னு பார்த்துட்டு இருந்தா ஏசியை லைட் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏசியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ சரி கொஞ்ச நாள் நான் படுக்கிறேன், அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி அப்புறமா பார்ப்போம். இப்போ தான் எந்திரிச்சு கரெக்டாக மணி 2:15 ஆகுது. சேலம் தாண்டி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம போயிட்டு வந்தாச்சு. போக சரியான குளிருக்கு இந்த ஏசி. எந்திரிச்சோடனே நல்லா பசிக்கிற மாதிரியா இருக்குது. ட்ராவல் அப்போ ஏதாவது பண்ணி விட்ருமோன்னு பயந்துக்கிட்டு சாப்பிடாம வந்துட்டேன். பிஸ்கட் இருக்குது, ஆனால் சாப்பிட பிடிக்கல, கடுப்பாகுது. எலக்ட்ரானிக் சிட்டி வந்துருச்சு. இங்கே ஏதோ ஒரு ஃப்ளைஓவர்னால் ஏதோ ஒரு பிரிட்ஜ் இருக்கா. 9.5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரும் பிரிட்ஜு. ஃப்ளைஓவர்னால் அது எப்படின்னா பைபாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓவர் கிராஸும் நம்ம போட்டுருந்துச்சு பேர். நெட்டில் தான் பார்த்தா சரியாக தெரியல. இப்போ எல்லாத்துலேயுமே கன்னடம் தான் எழுதிருக்கு. நான் கீழே இறங்கி உங்களுக்கு பேலன்ஸ் காட்டுறேன். நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துடுச்சுங்க. அதுதான் எந்திரிச்சு ரெடியாக நின்றுட்டுருக்கோம். கலசிப்பாளையம். அப்போ கரெக்டாக டைம் 6. சீக்கிரமாக வந்து விட்டான். 6:45 6:30 தான் போய் சேருவான்னு போட்டுருந்துச்சு. ஆனால் 6 மணிக்கெலாம் வந்துட்டோம். எலக்ட்ரிசிட்டிக்கே 6:15 தான் போட்டுருந்துச்சு. 5:30 வந்து விட்டான். ஃபைனலாக வந்து இறங்கியாச்சுங்க. சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், பின்னாலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாம் கன்னடத்தில் எழுதியிருக்கும். சரியான பசிக்குதுங்க. நான் போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். விலாகு ஹோட்டல்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். நம்ம பைக்கில் பைக் டாக்ஸி புக் பண்ணி போயிட்டுருக்கோம். பேசுறது கேட்குதான்னு தெரியல, காற்றடிச்சு சவுண்ட் இல்லாமல் இருக்கலாம். அந்த ஹோட்டல் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
காலைல இங்கே பிராமின்ஸ் காஃபி பார்னு ஒரு கடையில் தான் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. வந்தோடனே சரியான பசி ஊர்லேருந்து வரும்போதே. அதனால் இங்கே சாப்பிடணும்னு சொல்லி கூகுளில் போட்டு பார்த்ததில் ரேட்டிங்ஸ் இதுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாய் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே இட்லி கூட ஸ்பூன் வச்சு தான் கொடுக்குறாங்க. இட்லி வடை நாம் 2 இட்லி ஒரு வடை வாங்கியிருந்தோம். சாம்பார்லாம் கிடையாது இதுக்கு. இது வெறும் சட்னி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரியான பசி. டேஸ்ட்டு ஓகேவாக தான் இருக்குது, மோசம்லாம் இல்லை. சூப்பராகவே இருக்குது சொல்லணும்னா. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம். 2 இட்லி ஒரு வடைக்கு 74 ரூபா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ வரும் நம்ம சேனலில். இதுக்கப்புறம் நிறையா வீடியோ இந்த பெங்களூர் சம்மந்தமாக வரப்போகுது. நம்ம எங்கெங்கே போகிறோம்னு சொல்லி அந்த வீடியோலாம் வரப்போகுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, பாய்.